25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுடைய வீரவணக்க நிகழ்வு திமுக எடுத்தது. இந்த கூட்டத்தில் தான் மதுரையினுடைய திமுக மாநகர செயலாளரும் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் சில நண்பர்கள் இருக்காங்க, நான் வெளிப்படையா பேரையே சொல்ல விரும்புறேன், மாணிக்கம் தாகூர், இந்த ஜோதி மந்திலாம் இருக்காங்க, இவங்க எம்பி ஆயிட்டாங்க, இவங்க எம்பி ஆயிட்டாங்க, இனி வரவங்க வந்து எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தலைமை இவங்களுக்கு சீன் கூடாது, அது கொடுக்க கூடாதுங்கிற வேலையை நம்ம ஆளுக்கு பார்ப்பாங்க. வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எங்க வந்து ஆள் இருக்கு, ஒரு தொகுதிக்கு 3000 பேர் இருக்கிறான், அதுவும் வந்து பூத் ஏஜென்ட் கூட கிடையாது, இவங்களுக்கு வந்து அதுல பங்கு வேணுமா இதுல பங்கு வேணும்னு சொல்லி சாடி இருக்காப்ல. மாணிக்க தாகூர் ஜோதி மணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க, அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும், அடுத்து இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க கூடாது, இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத் கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. என்ன சொல்ல வந்திருக்காப்லன்னா, காங்கிரஸ் கட்சி செத்து பல வருஷம் ஆச்சு, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிக்குள்ளேயே ஊருக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ளேயே மொத்தமா 3000 ஓட்டு கிடையாது. நான் வன்மையா கண்டிக்கிறேன் திமுகவுடைய மாநகர செயலாளரை, திமுகவுடைய வடக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நான் உண்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு 3000 ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எந்த புள்ளி வரம் சொல்லுச்சு? காங்கிரஸ் கட்சி செத்து கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆச்சு. காமராஜர் இன்னைக்கு மண்ணுக்குள்ள போட்டு மூடுனாங்களோ அன்னைக்கே காங்கிரஸையும் தூக்கி மூடிட்டாங்க. காமராஜர் சாகுமுறை காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. காமராஜர் உயிரோடு தான் காங்கிரஸ் இருந்துச்சு, அவர் செத்தும் போது காங்கிரஸ் சேர்த்துருச்சு. இப்ப அந்த காலத்தோட 4-5 பீஸுகள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த மொத்தமா ஒரு தொகுதிக்கு 100ல இருந்து 150 ஓட்டு தேர்னா பெரிய விஷயம் காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த திமுக கூட சவாரி பண்ணதுனால திமுக ஓட்டு, மதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, திருமாவளவனுடைய ஓட்டு அப்படின்னு பல்வேறு ஓட்டுகளை வாங்கி காங்கிரஸ் ஜெயிக்கதே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஓட்டு கிடையவே கிடையாது. அதை பெருந்தன்மையா தான் சொல்லிருக்காரு. 150 ஓட்டு 200 ஓட்டு தான் மொத்தமா தொகுதிக்கு இருக்கும். ஆனா ஒரு பெருந்தன்மையா 3000 ஓட்டு அப்படிங்கிறது அது உண்மையிலே தளபதி அவருடைய பெருந்தன்மை காட்டுது. திமுகவுடைய மதுரை எம்எல்ஏ தளபதியுடைய பெருந்தன்மை காட்டுது. 3000 ஓட்டுன்னு சொல்லிருக்காப்ல. பூத் ஏஜென்ட் கிடையாது. அவங்க புறமே வந்து பூத்தா பழைய எஸ்டி பூத்தா மாறிட்டாங்க. அவங்க கிட்ட பூத் ஏஜென்ட் எப்படி இருக்கும்? முடிஞ்சு போச்சு. ரயில மறிக்க வர்றாங்க, 4 பேர் வர்றாங்க. போலீஸ்காரங்க வந்து பெரிய டெம்போ டிராவலர் கொண்டு வந்திருக்காங்க. டெம்போ டிராவலரா? இவங்களுக்கு டெம்போ டிராவலர் சொல்லி சைக்கிள் ரிக்ஷா, அது தடை செய்யப்பட்ட சைக்கிள் ரிக்ஷால கைது பண்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னா அந்த கட்சி எந்த மாதிரி கட்சி? அதைத்தான் மதுரையினுடைய எம்எல்ஏ தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பூத் ஏஜென்டே கிடையாது, நம்மளுடைய தயவோட தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாணிக்க தாகூர், இந்த ஜோதி மணி எம்பி ஆயிட்டாங்க. ஏன்னா பலமுறை எம்பி ஆயிட்டாங்க. ஜோதிமணி 3 முறை எம்பி, மாணிக்க தாகூர் 3 முறை எம்பி. அதனால இனிமேல் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற அக்கறை கிடையாது. இனிமேல் வரவங்க எம்எல்ஏ ஆனானே எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி பங்கு கேட்கறாங்க அப்படின்றாரு. எதுக்காக பங்கு கேட்கறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்த பராசக்தி படத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை தொடங்குது. பராசக்தி படம் குறித்து மாணிக்கம் தாகூர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நான் உழைச்ச காசு இந்த படத்தை கொடுத்து வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போறாரு. திமுக காரங்க கொந்தளிச்சு இந்த மாதிரி ஒரு மொழிப்போர் படத்தை, அந்த படத்தில் வந்து காங்கிரஸ் துரோகங்களை சொல்லியிருப்பதனால, இந்திரா காந்தி நேருடைய துரோகங்களை சொல்லியிருப்பதனால, அன்னைக்கு இந்த 10 லட்சம் துரோகத்தை சொல்லியிருப்பதனால இப்படி மாணிக்க தாகூர் பேசுறாருன்னு சொல்லி கடுமையாக பண்றாங்க. அப்புறம் இந்தி அரக்கி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மாணிக்க தாகூர் வந்து ட்ரிகர் ஆயிராப்ல. ட்ரிகர் ஆகி அவருக்கும் பராசக்தி படம் ஃபிளாப், பராசக்தி படத்தை பார்க்காதீங்க, பராசக்தி படம் வந்து இதாயிடுச்சு பாருங்க, பராசக்தி டீம் வந்து டெல்லியில பொங்கல் வச்சுட்டு இருக்கு, சங்கி கூட பொங்கல் வச்சுட்டு சொல்லி அவர் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்க. அதன் தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டாரு, திமுக காரங்களை எதிர்த்த உடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து 58 வருஷம் ஆச்சு, அமைச்சரவையில் இருந்து இப்போ நாங்க வந்து அமைச்சரவைக்கு போறோட காலகட்டம் வந்துருச்சு, எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும், இந்த அமைச்சரவையில் 2வது முறை ஸ்டாலினை வந்து வெற்றி பெற வைக்க நாங்கள் உழைப்போம், அந்த அமைச்சரவை